ஜி.கே. மணி கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகுதான் பாமகவே புனிதமாகி உள்ளதாக அன்புமணி தரப்பின் வழக்கறிஞர் கே. பாலு கூறியிருக்கிறார். ஆனால் அன்புமணியே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் என்றபோது அவர் எப்படி என்னை நீக்க முடியும் என்று ஜி.கே. மணி கேள்வி எழுப்பியுள்ளார். தந்தை மகன் உறவை சீர்குலைக்கக்கூடிய வகையில், குடும்ப நல்லுறவை கெடுக்கக்கூடிய வகையில் அவர் செய்த செயல் என்பது மாபாதக செயலை ஜி.கே. மணி அவர்கள் செய்திருக்கிறார். இன்று பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டதன் மூலமாக பாட்டாளி மக்கள் கட்சி இன்றைக்கு புனிதமடைந்திருக்கிறது. மனிதநேயம் உள்ள ஒரு மனித பண்புள்ள மனுஷங்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வருமா? சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவரையாங்கிற அடையாளம் சொல்கிற நேரத்தில் மருத்துவர் அன்புமணியை கட்சியில் விட்டு நீக்கிட்டேன்னு மருத்துவரையாக சொல்லிட்டார், அறிக்கையிலையும் கொடுத்தார். அவர் கட்சியில் பொறுப்பணி இல்லை, அடிப்படை உறுப்பினர் கூட இல்லை. இப்போ அடிப்படை உறுப்பினர் இல்லாத ஒருத்தர் எப்படி என்ன போய் கட்சியில் நீக்க முடியும்? மருத்துவர் அன்புமணி என்பவர் இளைஞராக இருந்தார், படித்து கொண்டிருந்தார், மருத்துவம் படித்தார். அவர் எப்போ கட்சிக்கு வந்தார்? எவ்வளோ நாள் கழித்து வந்தார்? அவருக்கு முன்னால் இருந்து நாங்கள் இருக்கிறோம். ஐயா கூட ராத்திரி பகலாக ஓடிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். அன்புமணி அரசியலில் வளரணும்னு சொல்லி விரும்பினவன் இந்த ஜி.கே. மணி. மனசார சொல்கிறேன், வேதனையோடு சொல்கிறேன், மன நொந்து சொல்கிறேன், சாதாரணமாக சொல்லலை. அன்புமணி அரசியலுக்கு கொண்டு வரணும்னு துடித்தவன், அதை உருவாக்கணும்னு சொல்லி மருத்துவரையாக்கிட்ட சண்டை போட்டு வாதாடினவன் நான். எப்படி மத்திய அமைச்சரானீங்க? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.